கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் பரிந்து பேசுதலின் ஜெபத்தை பற்றி சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நமக்காக, நம் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கின்றோம். பிறருக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிப்பது, அது பரிந்து பேசுதலின் ஜெபமாக இருக்கின்றது. பரிந்து பேசுதலின் ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தும்படியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு அதை விளக்குகின்றார். அதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய உலகத்தில் பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய உலகம் சுயநலமாகிவிட்டது. எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் உறவினருக்கு என்று சுயநலமாய் சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு கண் போனால் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்ற நிலையில்தான் அநேகர் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் பிறருடைய நிலையை நாம் இன்றைக்கு மனதில் வைத்து அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒன்று. 3 நண்பர்களை பற்றி இங்கே பார்க்கிறோம். அந்த 3 நண்பர்கள் யார்? 3 அப்பங்களை குறித்து இங்கே நாம் சிந்திக்கிறோம். அந்த 3 அப்பங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு ஒரு பரிந்து பேசுதலின் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து முன் செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவதாக நாம் 5ஆம் 6ஆம் வசனத்தை இங்கே வாசிக்கிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இங்கே 3 சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, உங்களில் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், பாதி ராத்திரியிலே ஒரு சிநேகிதனை ஒருவன் சந்திக்க போகிறான். அவன் யாருக்காக சந்திக்க போகிறான் என்றால், தன்னை நோக்கி வந்த ஒரு சிநேகிதனுக்காக. அப்படியானால் இங்கே 3 சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது தன்னுடைய பசியோடு வந்த சிநேகிதனுடைய பசியை ஆற்ற மத்தியிலே ஒரு சிநேகிதன் இருக்கிறான். இந்த சிநேகிதன் நிறைவுள்ள ஒரு சிநேகிதனை நோக்கி போகின்றான். அந்த நிறைவுள்ள சிநேகிதன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சம்பூரண நிறைவுள்ளவர். சகல ஆசீர்வாதமும் அவரிடத்தில் நிறைவாக இருக்கின்றது. சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று வேதம் சொல்லுகின்றது. 50ஆம் சங்கீதம் 10 முதல் 12 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பறக்கிற பறவைகள், பர்வதங்களில் திரிகிற ஆடு மாடுகள், ஜீவன்கள், இவைகளெல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் எல்லாம் இருக்கின்றது. அவர் எதையும் நமக்கு தர முடியும், செய்ய முடியும். அதைத்தான் ரோமர் 8:32 வாசிக்கிறோம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எரேமியா 33:3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நிறைவே உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கின்றார். எப்படி யாத்திராகமம் 32:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவானோ அப்படி கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்களை குறித்து யோவான் 15:14 சொல்லும் பொழுது, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்றைக்கு ஒரு உறவு என்னவென்று சொன்னால், நாம் சிநேகிதர்கள் என்ற ஒரு உறவு நமக்கு இருக்கின்றது. எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கபடியினால் அவரிடத்தில் உரிமையோடும் அவரிடத்தில் உற்சாக மனதோடும் சென்று நாம் தேவைகளை கேட்டு பெற்று அதை பிறருக்கு வாங்கி கொடுக்க நாம் இன்றைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது சிநேகிதன் யார் என்று சொன்னால் நாம் தான். நாம் நிறைவுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். தேவ பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிநேகிதர் என்றதான உரிமையை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவ பிள்ளையும் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அதைத்தான் அந்த உரிமையை எப்படி பெற்றோம்? யோவான் 1:12 வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறப்பித்தவரிடத்திலும் நாம் அன்பு கூறுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் 1 யோவான் 5:1 நாம் வாசிக்கிறோம், அவரால் பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூறுவான் என்று சொல்லி. அப்படியானால் தேவனிடத்திலே நாம் பெற்ற நன்மைகள் கொஞ்சமல்ல, ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம், நிறைவை பெற்றிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதத்தை பெற்று திருப்தி உள்ளவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கின்றோம். அதைத்தான் சங்கீதம் 63:5 வாசிக்கும் போது, என் ஆத்துமா நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல புஷ்டியா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றதான நம்மை நோக்கி வழி பிரயாணமாக பசியோடு ஒரு சிநேகிதன் கடந்து வருகிறான். அந்த சிநேகிதன் தான் யார் என்று சொன்னால், உலகத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், உங்கள் தெருவில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், உங்கள் பட்டணத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் தான் வழி பிரயாணமாய் வருகின்ற ஒரு சிநேகிதர்கள். அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பசியை தாகத்தை தீர்த்து கொள்ள நம்மை நோக்கி வருகின்றார்கள். அதை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது புலம்பல் 1:11 மக்கள் அப்பத்திற்காக பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:1-2 வாசிக்கிறோம், அப்பம் அல்லாததற்காக தங்கள் பிரயாசத்தையும் பலனையும் செலவழிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. திருப்தி செய்யாத பொருளுக்காக அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உண்மையாக ஒரு மனுஷனை திருப்தி செய்யக்கூடிய பொருள் அல்லது உண்மையான அப்பம் எதுவென்று சொன்னால், நீங்களும் நானும் அனுபவித்த கிறிஸ்து, நீங்களும் நானும் அனுபவித்த வார்த்தை, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, இதுதான் நிறைவுள்ளது, இதுதான் திருப்தி செய்யக்கூடியது, இதுதான் மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடியது, இதுதான் தைரியமாய் நிற்கக்கூடியது. இன்றைக்கு நாம் தைரியத்தோடும் பலத்தோடும் நிற்பதற்கு காரணம் இந்த ஜீவ அப்பம்தான். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் பசியோடு தாகத்தோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்து இல்லாமல், உண்மையான அப்பம் இல்லாமல், இன்றைக்கு வாழ்க்கையிலே உண்மையான ரட்சிப்பு இல்லாமல், விடுதலை இல்லாமல் பசியோடு இருக்கிற மக்கள், உலக மக்கள், அவர்களுடைய நிலையை இன்றைக்கு நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாய் அவர்களுக்கு அப்பத்தை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படியானால் நம்மிடத்தில் கொடுப்பதற்கு இல்லை, நாம் ரட்சிப்பை பெற்றுவிட்டோம்,
நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் அடைந்த சந்தோஷத்தை, நாம் அடைந்த நிறைவை கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்று அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலை தான் பரிந்து பேசுதலின் ஜெபத்திற்கு ஒப்பாக தேவன் வைத்திருக்கின்றார். அப்படியானால் பரிந்து பேசுகிற ஜெபத்தின் நிலையை கர்த்தர் இங்கே ஒரு கடினமான சூழ்நிலைக்கு ஒப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், பாதி ராத்திரியிலே அவன் தன் சிநேகிதனிடத்திலே போய், நிறைவுள்ள சிநேகிதனை தேடி போகின்றான். பாதி ராத்திரியிலே தன் வீட்டில் பசியுள்ள சகோதரனை வைத்துவிட்டு அவன் கடந்து போகின்றான். பாதி ராத்திரி என்பது ஒரு கடினமான சூழ்நிலை. நடு இரவு, நள்ளிரவு, ஊரில் உள்ளதான விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கும். அங்கே நடுராத்திரியிலே என்ன சம்பவங்கள் தேசத்தில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் நடுராத்திரியிலே காணப்படுமோ. புழு பூச்சிகள் மத்தியிலே அவன் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். கள்ளர்கள், திருடர்கள் அந்த நேரத்தில் வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சிநேகிதனுடைய பசியை அவன் உணர்ந்தவனாக அவன் அந்த இடத்தில் இருந்து தன் சிநேகிதனுடைய பசியை திருப்திப்படுத்துவதற்கு நிறைவுள்ள சகோதரனை நோக்கி கடந்து போகின்றான். பிரியமானவர்களே, இருள் சூழ்ந்த உலகத்தில் பலவிதமான போராட்டமான நிலையில் தன் சகோதரனை சந்திக்க அவன் கடந்து போகிறான். பரிந்து பேசுதல் ஜெபம் என்பது ஏதோ நாம் சாதாரணமாக ஜெபித்து விட்டு போவதல்ல. அது கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட ஜெபித்து நன்மையை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு விடாப்பிடியாக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபந்தான் பரிந்து பேசுதலின் ஜெபமாக இருக்கின்றது. இப்பொழுது இவன் தன் சகோதரனுடைய வீட்டுக்கு, சிநேகிதனுடைய வீட்டுக்கு பிரயாணம் பண்ணி போகின்றான் நள்ளிரவிலே. இப்பொழுது அவன் நடு இரவிலே பிரயாணம் பண்ணி போய் தன் சகோதரனுடைய வீட்டை அடைந்து விட்டான். அடைந்தால் தன் சகோதரனுடைய வீட்டை போய் தட்டி கொண்டிருக்கின்றான். இப்பொழுது 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். 4 பதில் வருகிறது. கதவை தட்டி எனக்கு ஒரு 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். அவனுக்கு 4 பதிலை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லுகிறான். நடுராத்திரியிலே வந்து கதவை தட்டுவது ஒரு தொந்தரவாக அதை அவன் கருதுகிறான். கதவை பூட்டிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் 3வது படுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அநேக பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாண்டி எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் நடுராத்திரியிலே விளக்கை கொளுத்தி பிள்ளைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு போராட்டமாய் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் எப்படி வர முடியும்? என் பிள்ளைகள்லாம் படுத்திருக்கிறாங்க, நான் உனக்கு தர முடியாது என்று சொல்லி பிரதிகூலமான பதில் அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, பரிந்து பேசுதலின் ஜெபம் என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலே அற்புதம் நடந்துவிடும் என்று சொல்வதற்கில்லை. போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், சரியான பதில் உள்ளே இருந்து வரவில்லை. எப்படி அன்றைக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி போய் அலட்டி கொண்டிருந்தாலோ, அதே போல இவனும் வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறான், வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதுதான் சொல்லுகின்றார் 8ஆம் வசனத்தில், பின்பு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சிநேகிதன் என்ற நிலையிலே அவன் கொடாவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கிற நிலையிலே அவன் கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடினமான சூழ்நிலைகளிலே ஜெபித்தவர்களை பற்றி நாம் இங்கே சிந்திக்கிறோம்.
கடினமான சூழ்நிலையிலே பிறருக்கு நன்மைகளை வாங்கி கொடுத்தவர்கள். முதலாவது நாம் பார்க்கும்போது ஆபிரகாம், அவனை பற்றி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே அபிமெலேக் ஆபிரகாமை அந்த தேசத்தில் இராதபடி அப்படியே துரத்தி விடுகின்றான். அபிமெலேக் நிமித்த ஆபிரகாம் பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்திருக்கின்றான். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னை துன்பப்படுத்தின, தமக்கு பல போராட்டங்களையும் தலைகுனிவையும் ஏற்படுத்தின அபிமெலேக்கு குடும்பத்தாருக்காக அவன் ஜெபிக்கின்றான். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் 5:44 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்ன வார்த்தையை அவன் அன்றைக்கே தன்னுடைய இருதயத்தில் மையமாக வைத்து ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அபிமெலேக்கு வீட்டாருக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் அபிமெலேக்கு வீட்டாருக்காக ஜெபிக்கின்றார். ஆபிரகாமின் முகத்தை பார்த்து அபிமெலேக்குக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். பகைக்கிறவர்களையும் விரோதிக்கிறவர்களுக்கும் விரோதமாக அவன் ஜெபித்தான். நடந்தது என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சியமானார். பிறருக்காக இவன் பாரப்பட்டு ஜெபித்த பொழுது இவனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை அவசியமாக இருந்ததோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கும் பிறர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். பிறருடைய உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிறர் குழந்தை இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார். ஒருவேளை பிறர் குடி பழக்கத்திலே அகப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட குடி பழக்கத்தில் உள்ளவர்கள் இருப்பார் என்று சொன்னார் அவர்களை தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்போ பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். அப்போ ஆபிரகாம் முதலாவதாக ஜெபித்தான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதரை குறித்து சொல்லும் பொழுது அங்கே 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யோபு, நீங்கள் என்னை துன்பப்படுத்தினீர்கள் என்று சொல்லுகிறான். அப்போ தன்னுடைய சகோதரர்கள் அவனை துன்புறுத்தின நேரத்திலும் கூட அவர்களுக்காக அவன் ஜெபித்தான். பாருங்கள், தன்னை துன்புறுத்தின, தனக்கு வேதனை உண்டாக்கின மக்களுக்காக யோபு பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யோபுடைய சகோதரர்களையும் விடுவிக்கிறார். இவன் சிறையிருப்பு முழுவதையும் மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். மற்ற தேசங்களும் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறது. மற்ற தேசங்களின் சிறையிருப்புக்காக மற்ற மக்களின் சிறையிருப்புகள் விடுதலை உண்டாக நாம் ஜெபிக்கும் போது நம் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கின்றார். மூன்றாவது பார்க்கிறோம், சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாகவும் சோதனைக்குள்ளாகவும் இருக்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் என்பது தங்கள் வேதனை தங்கள் பாடுகளையும் பாராமல் பிறருக்காக பாரப்பட்டு வியாகுலப்பட்டு கண்ணீரோடு அவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற ஜெபந்தான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்தை தான் மத்தியில் உள்ள சகோதரன், பசி உள்ளவனுக்கும் நிறைவுள்ளவனுக்கும் மத்தியிலே இருந்து ஜெபிக்கிறவன் அவன்தான். நாம் இப்படிப்பட்ட பரிந்து பேசலின் ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளையும் மாற்றுவார், நம் தேவைகளையும் சந்திப்பார். எனவே பிறருக்காக நாம் பாரப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நடந்தது அடுத்து நாம் பார்க்கும்போது அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது தேவையானதை கொடுப்பான். இன்றைக்கு 3 அப்பம் தேவை. பிரியமானவர்களே, பசியோடு இருக்கிற ஒரு மனிதன், குத்துப்பட்டவனுடைய வயிறு கிடந்தாலும் குறைப்பட்டவனுடைய வயிறு கிடக்காது என்று பழமொழி சொல்லுவார்கள். அப்படியானால் பசியோடு ஒரு மனிதனால் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் ரட்சிப்பு இல்லாத மனிதர்கள் பசியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 அப்பம் தேவை. முதல் அப்பம் என்னவென்று சொன்னால் சோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னார். தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பம். இன்றைக்கு
அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் நிமித்தம், அது மட்டுமல்ல சத்ருவின் நிமித்தம், கால சூழ்நிலை நிமித்தம், சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு வேதனையோடு, எப்பொழுது என் வியாதி தீரும், என்றைக்கு நான் சுகம் பெறுவேன் என்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அழுது கொண்டு கிடக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிந்து பேசி சுகத்தை பெற்று நாம் வாங்கி கொடுப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம் இன்றைக்கு அநேகருக்கு தேவையாக இருக்கிறது. அந்த அப்பத்தை தேவன் நமக்கு தந்தார், நாம் சுகம் பெற்றோம், நாம் விடுதலை பெற்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தெய்வீக சுகமாகிய அப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குகிறார். சுகமாக வேண்டும் என்று இருந்தவர்களை எல்லாம் அவர் சுகமாக்கினார். விசுவாசத்தோடு வந்தவர்களை எல்லாம் அவர் விடுவித்தார். எனவே இன்றைக்கு சுகவீனமாய் இருக்கிற மக்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி நாம் கிறிஸ்துவை அறிவித்து அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது முதலாவது சரீரத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஆத்துமாவுக்கு ஒரு அப்பம் தேவை. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தின் முதற்கொண்டு அங்கே சொல்லும் பொழுது தம்மை இயேசு அப்பமாக சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி இருக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அந்தஸ்து இருக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நிறைந்திருக்கலாம். இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஜீவ அப்பமாக இருக்கின்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் உண்மையாக ஜீவிக்கிறவனாக, உண்மையுள்ள ஒரு ஜீவனுள்ள மனிதனாக, மெய்யான ஜீவனுள்ள மனிதனாக இருக்க முடியும். அப்படியானால் இயேசுவை இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் கிறிஸ்து தான். அவரே ஜீவ அப்பமாகவும் இருக்கிறார். இரண்டாவது ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து அவர்களுக்கு தேவை. மூன்றாவது ஒரு மனிதனுடைய ஆவிக்கு தேவை என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அதை குறித்து நாம் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவர். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து ஒரு அப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், ஒரு மீனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், ஒரு முட்டைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இவைகளெல்லாம் சத்துள்ள ஆகாரம், இவைகளெல்லாம் பலமுள்ள ஆகாரம். எனவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமுள்ள ஆகாரத்திற்கு ஒப்பாக இருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் முற்றிலும் பலமுள்ளவனாயிருக்கின்றான். அவன் எல்லா தேசத்திற்கும் செல்ல முடியும், அவன் உழைக்க முடியும், அவன் தேவ சித்தத்தை செய்ய முடியும். அவ்வளவு பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அன்றைக்கு சீசர்களிடத்திலே இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன பொழுது, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலையையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய பசியை நிவர்த்தி பண்ண
3 அப்பங்கள் தேவை. ஒன்று தெய்வீக சுகம், பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம். 2வது இயேசு கிறிஸ்து. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் பசி உள்ளவனாய் அல்ல, அவன் திருப்தி உள்ளவனாய், நிறைவுள்ளவனாய் மாறுகிறான். அப்படி ஒரு நிறைவை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வாங்கி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஜெபம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஆண்டவர் அதற்கு முன்பு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபம் கிறிஸ்துவின் காரியங்களுக்காக ஜெபிப்பது, நமக்காக ஜெபிப்பது, தேவ மகிமைக்காய் ஜெபிப்பது. இப்பொழுது இந்த பரிந்து பேசுதல் ஜெபம் என்பது மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு கடினமான சூழ்நிலையை தாண்டி போகின்ற ஒரு அனுபவத்தை, சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, எனவே பிறருக்காக நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த தேசத்துக்காய் ஜெபிப்போம், மற்றவர்களுக்காய் ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை நம் தேவன் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். 3 நண்பர்களும் 3 அப்பங்களும் என்ற தலைப்பில் ஒரு பரிந்து பேசுதலின் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு 3 நண்பர்கள், ஒன்று பசியுள்ள ஒரு நண்பன், ரட்சிக்கப்படாத ஒரு உலகத்தில் உள்ள மனிதர். ஆண்டவரே, நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன், சிநேகிதன் நீர்தான். ஆண்டவரே, உம்மிடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி பெற்று அதை பிறருக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஆண்டவரே, மோசே அன்றைக்கு திறப்பிலே நின்று பரிந்து பேசி ஜெபித்தான். அப்படி நாங்களும் பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, காலை முதல் மாலை வரை மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமையால் நித்திய அழிவை அடைகிற ஜனங்களுக்காக பாரப்படுகிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற இருதயத்தை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.